வணக்கம். வீராஸ் வைஸ் உங்களை அன்புடன் இருக்கிறேன். தினமும் பார்த்தா நம்ம மொபைல் ஃபோனில் தேவையில்லாத கால்கள், மார்க்கெட்டிங் கால்ஸு எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இது ட்ரூ காலர்னு ஒன்று இருக்குது. அதில் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சில நேரம் அவாய்ட் பண்ணாலும், பட் ட்ரூ காலருக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும், இதெல்லாம் இருக்குது. இப்போ எப்படி பேங்க்லேருந்து லோன் வேணுமான்னு கேட்குறதுலேருந்து, துணிக்கடையில் துணி விற்கிறதுலேருந்து, கோல்டை வந்து நீங்கள் அடமானம் வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்போ நிலம் இருக்குது, நிலம் வாங்கிக்கிறீங்களா, வீடு இருக்குது, வீடு வாங்கிக்கலாம், கார் இருக்குது, அவங்ககிட்ட கார் இருந்தால் அதை அடமானம் வச்சு காசு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கால்ஸ் வந்து ப்ளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸு, நம்ம ஹெல்த்தே கெடுத்துகிற அளவுக்கு கால்ஸ் வரும். அவ்வளோ கால்ஸ் வருது. இதை நம்ம எப்படி இப்போ அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு இப்போ கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் ஃபோன் வந்துச்சுன்னா அவங்களோட காலிங் நம்பர் ப்ரெசன்டேஷன், யார் கூப்பிட்றாங்களோ அவங்களோட பேர் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்றத வந்து அந்த நெட்வொர்க்குகளே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இது ஜூலையில் இப்போ ட்ரையல் ரன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலைலேருந்து எல்லோரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. இது என்னென்னா 4G 5G தொழில்நுட்பம் இருந்தால் தான் இது பண்ண முடியும். அது இல்லாதவங்க பண்ண முடியாது. இப்போ எப்படின்னா ஏர்டெல்லு இப்போ இவங்கெல்லாம் பண்ணிடலாம். பட் என்ன பிஎஸ்என்எல் இந்த மாதிரி ஏர்டெல் இவங்கெல்லாம் வந்து இந்த 4G தொழில்நுட்பத்துக்கு போகாதனால இந்த இதை பண்ண முடியாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா டிவைஸ்லையும் வந்து இந்த இதை வந்து இன்கார்பரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ காலிங் நம்பர் எப்படி உங்களுக்கு கண்டுபிடிப்பாங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு கனெக்ஷன் வாங்குறப்போ ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த பேர் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகும். இவங்க எங்கேருந்து அந்த இதை எடுத்துக்கிடுவாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன்லேருந்து அந்த நம்பருக்கு என்ன பேரில் வாங்கியிருக்காங்களோ அதை எடுத்துக்கிடுவாங்க. சரி, இப்போ பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. இப்போது தொழில் நிறுவனங்கள் இல்லைன்னா இதெல்லாம் விற்பனை செய்கிறவங்கெல்லாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன நம்பரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ கம்பெனிஸில் வந்தோ இல்லைன்னா ஜிஎஸ்டியில் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேரை வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணலாம். ரிஜிஸ்டர்ட் நேமை வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய நகைக்கடை இருக்குது, அவங்க ஒரு நம்பர் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கால் வரப்போ வந்து அந்த நேம்லேருந்து வரும். இப்போ வங்கிகள்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜ் நிறைய அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த ஓடிபிலாம் வரதெல்லாம் வரும். அப்படி வரப்போ வந்து மெசேஜ் வரப்போ இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு வார்னிங் இது கொடுக்குறப்போ உங்களுக்கு கூப்பிட்டு பேசுகிறப்போ வந்து யார் கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்வ் பேங்க்கு, இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, செபி, இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 160 சீரீஸ் வந்து இந்த இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த சீரீஸில் ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து இந்த காலிங் நம்பர் ப்ரெசன்டேஷனில் வந்துடும். இந்த பேர் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்க பேர் தான் வரும். இதை பார்த்துட்டு நம்ம கால் எடுக்கலாமா வேணாமான்னு வச்சுக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல், நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றா, இப்போ மார்க்கெட்டிங் வர ஆளுங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களோட சொந்த மொபைல்லேருந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். இப்போ ஒரு ராமு இல்லைன்னா ஒரு கருப்பையா அப்படின்லாம் பேர் இருந்துச்சுன்னா, யார் இந்த கருப்பையா நம்மளுக்கு தெரிஞ்சவர் எதுக்கு கூப்பிட்றாரோ அப்படின்னு நம்ம எடுக்கலாம். எடுத்தோன்னா அவங்க வந்து நீங்கள் இதை வாங்கிக்கிறீங்களா வைக்கிறீங்களான்னு நம்மளுக்கு கேள்வி வந்தால் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்க பேர் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு மார்க்கெட்டிங் வர ஆளுகிட்ட நீ உங்கள் மொபைல் நம்பரை கொண்டு வாங்க, நாங்கள் அதை ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துறோம், நீங்கள் அதுலேருந்து தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்னா இந்த டெக்னாலஜி வந்து இப்போ ட்ரூ காலரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாகவே வந்து நம்மளுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம். ஆனால் இது வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனிஸோ இல்லைன்னா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அவங்க கம்பெனி சார்பாக கூப்பிட்றப்ப அவங்களோட பேர் டிஸ்பிளே ஆகும். நம்ம அது வேணும்னா எடுக்கலாம், வேணாம்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை பிளாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படி ஒரு 20-30 கால் வந்து தேவையில்லாத கால் தான் நிறைய வருது. லோன் வாங்கிக்கிறீங்களா, என்ன 10 லட்ச ரூபா வரைக்கும், 10 லட்ச ரூபா வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் எப்படிங்க கொடுப்பீங்க? ஏன்னா கட்டலைன்னா என்ன பண்ணுவீங்க? கட்டலைன்னா நாங்கள் ரெக்கவர் பண்ணுவீங்க. ஏன்னா இவங்க விற்றுட்டு போயிடுவாங்க. ரெக்கவர் பண்ணுறது பேங்க்கு தானே பண்ணணும். அதனால் இந்த காலிங் நம்பர் ப்ரெசன்டேஷன் வந்து இந்த ஜூலைலேருந்து எல்லா இடத்துலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதை எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கான இப்போ வந்து ஹரியானாலேயும் மும்பையிலேயும் வந்து இதை ட்ரையல் ரன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக இதை பண்ண பிறகு நாடு முழுவதும் இந்த இது வந்து ஃப்ரீயாகவே இந்த சேவை வந்து, நீங்கள் 4G 5G வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு அடிஷ்னலாக தேவையில்லை. ஆனால் மற்ற நெட்வொர்க்கில் இருந்தீங்கன்னா அவங்க வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு அடுத்த டிவைஸ் வரப்போ தான் பண்ணணும், இல்லைனா இவங்க அப்கிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.